சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்சனுக்கும் டிங்லிரனுக்கும் வந்து நடந்த ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டீம் ரேபிட் சாம்பியன்ஷிப்பில் சுற்று 8 இருந்து வந்து பார்க்க போனோம். இது வந்து 2வது நாளில் கடைசி சுற்று. ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக வந்து அடல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணின ஒரு வெபினார் அது. ஸோ அந்த வெபினாரில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வெபினார் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, யார் வேணால் ஆக்சுவலாக பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் சரவணன் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட்டாக வந்து வரப்போகிறாரு. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ மேக்னஸ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனலான ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிக் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்சேஞ்சினால ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, ஓகேங்களா, ஒரு டார்க் ஸ்கொயர் ஸ்ட்ராட்டஜி, லைட் ஸ்கொயர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஆர் இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கேம் வந்து இங்கே கால்சன் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ E4 E5. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ரூல் அப்பர்ஸ் பார்க்குறோம். ஸோ மார்ஃபீஸ் டிஃபென்ஸ், பிஷப் A4, நைட் F6க்கு அப்புறம் கேசல் பண்ணுறாரு. பிஷப் E7 விளையாடுறதுக்கப்புறம் ரூக் E1 காமனான மூவான அல்லது கிளாசிக்கல் பிளேவான ரூக் E1 விளையாடாமல் D3ன்னு சொல்லக்கூடிய இது க்ளோஸ்டு ரோயில் பர்ஸ் தான், பட் இது வந்து மார்த்தனிஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. பான் டு B5, அதுக்கப்புறம் பிஷப் B3, பான் டு D6, பான் டு A4, ஸோ பிஷப் D7. ஸோ பிஷப் D7க்கு அப்புறம் நைட் C3. அதே போல் இதுவுமே அந்த நைட் C3 ஐடியாவுமே கிளாசிக்கல் டெவலப்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரூக் E1 அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு, அதனால தான் நைட் C3 நம்ம பார்க்குறோம். அல்லது நைட் BD2, நைட் F1, நைட் G3 பிளான் வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே டிங்லிரன் வந்து நைட் C3க்கு அப்புறம் நைட் A5 போட்டு பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. பிஷப் A2 போய்ட்டு ஒழிஞ்சிக்குது. அதுக்கப்புறம் பான் டு B4. ஸோ பான் டு B4க்கு அப்புறம் நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. சேஸ் பண்ணினதுக்கப்புறம் நைட் E2 வருது. E2 வந்ததுக்கப்புறம் பான் டு C5. ஸோ இந்த நைட்டை வந்து C6 ஸ்கொயர்லேருந்து மூவ் பண்ணுறதே வந்து C பானை வந்து அட்வான்ஸ் பண்ணி ஸ்பேஸ் கெயின் பண்ணுறதுக்காக தான். இங்கே எக்ஸ்ட்ரீமான கண்ட்ரோல் வந்து வச்சுருக்காரு டிங்லிரன் இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும். ஸோ நைட் டு D2, C4 ஸ்கொயருக்கு போகிறதுக்கான முயற்சி இதுதான் வந்து தியரட்டிக்கலாக இது வரைக்கும் ஆடி இருக்கிறாங்க. கேசல்ஸ்க்கு அப்புறம் இந்த நைட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக இன்னொரு ஆப்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு. வேணால் நம்ம பானையும் அட்வான்ஸ் பண்ணலாம். டிப்பிக்கலான ஒரு பான் பிரேக் தான் அது. ஸோ இங்கே கால்ஸ் வந்து F4 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் B8, நைட் டு C4, அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ், நைட் பிஷப் டெக்ஸ் த நைட். அண்ட் இங்கே வந்து ஏபான் வந்து இங்கே அட்டாக்ல இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஏபானை வந்து பார்த்திங்கன்னா A5 ஸ்கொயருக்கு மூவ் பண்ணிடுறாரு. இந்த ஒரு பான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அக்சஸ் பண்ண முடியாத ஒரு பான், ஆக்சுவலாக ரொம்ப இம்பாசிபிள் மாதிரி கூட தோணலாம். பட் இந்த பான் தான் வந்து இந்த கேமுடைய முக்கியமான ஒரு திருப்பு முனைய அமையும் கடைசியில். ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். F/E5, அதுக்கப்புறம் D/E5 வந்து விளையாடுறாரு. ஸோ நைட் G3 ஐடியா என்ன அப்படின்னா ஜஸ்ட் குயினோட டயகனல் ஓப்பன் பண்ணுறது, தேவைப்பட்டால் நைட்டு F5 ஸ்கொயரில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்க்காக நைட்டை வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ நைட் வந்து E ஸ்கொயருக்கு போயிட்டு ப்ராபப்ளி இதோட ஐடியா என்ன அப்படின்னா நைட் வந்து D6 ஸ்கொயருக்கு கொண்டு வரலாம் சில வேலைகளில். அப்படியே கொண்டு வந்தாலும் கிங்கை வந்து அன்பின் பண்ணிவிட்டு பானை வந்து F5 ஸ்கொயருக்கு அட்வான்ஸ் பண்ணுறது தான் டிப்பிக்கலான ஒரு பான் பிரேக் பிளாக் வந்து ட்ரை பண்ணக்கூடியது. அதே போல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கொயரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையுது. ஸோ டார்க் ஸ்கொயர்ஸில் டிங்லிரனுக்கு பிரச்சனையாக போகுது. அதே போல் கால்சன் வந்து 2 கலரையுமே அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னா அவரோட பான்ஸ் எல்லாம் லைட் ஸ்கொயர்லையும் அதுக்கு பாதுகாப்பாக பிஷப்பும் வச்சுருக்காரு. அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டார்க் ஸ்கொயர் பிஷப்பும் வச்சுருக்காரு. ஸோ இதனால தான் வந்து அந்த கலரை வச்சு சொல்லும்போது சொல்லியிருந்தேன். ஸோ பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டிங்லிரனுக்கு டார்க் ஸ்கொயரில் பிரச்சனை எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ குயின் H5 போயிட்டு உடனே F7 வந்து ஃபர்தராக அட்டாக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் E5 பானையும் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நைட் D6 வந்து கொண்டு வராரு. இந்த பொசிஷனில் குயின் டெக்ஸ் E5 வந்து விளையாடலாமா அப்படிங்கிறீங்கன்னா விளையாடலாம். ஆனால் இது ஒரு எக்ஸ்சேஞ்சிங் பிளண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு மூவ் கிடையாது, ஒரு பிளண்டரான எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ப்ளஸ் பிஷப் F6. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிஷப் பேரை வந்து கொடுத்துட்றீங்க பிளாக்குக்கு. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கால்சன் என்ன இந்த கேமில் பண்ணாரோ சப்போஸ் இந்த லைனுக்குள்ளே போயிருந்தால் டிங்லிரன் அவருக்கு இதை பண்ணியிருப்பார். பட் கேமில் வந்து குயின் பிஷப் D5 வந்து விளையாடுறாரு. கிரீடியாக அந்த பானை வந்து வெட்டலை. ஸோ அதுக்கப்புறம் பிஷப் F6, பான் டு B3, பான் டு G6, குயின் F3 த்ரெட்னிங் த பிஷப். ஸோ பிஷப் G7, பிஷப் E3. ஸோ எல்லா பீஸையும் வந்து டெவலப் பண்ணிட்டாரு, ரூக்கையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. ரூக் டு C8. ஸோ C பானை அட்டாக் பண்ணுறதுனால அதே போல் இந்த இடத்துல இந்த C பானை வந்து ஃபர்தராக அட்வான்ஸும் பண்ண முடியாது. அதே போல் இந்த இடத்துல பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு கால்சன். ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் குயின் C7 மூலிமா அதை பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக குயின் E7 விளையாடி அந்த பானை கொடுக்க கூட செய்யலாம். காரணம் என்ன அப்படின்னா
நமக்கு வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒயிட்டோடைய பேக்வேர்ட் பண்ண நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். பட் கேமில் குயின் C7, பிஷப் G5, பிஷப் E6. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா இது பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து பிஷப் வந்து C6 ஸ்கொயரில் போட்டு கூட நம்மளால் வந்து அந்த பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல E6ல் வச்சு வெட்டும்போது பான் வந்து டபுள் ஆகுது. பட் பார்க்குறதுக்கு அது சென்டர் பான் தான், நமக்கு டபுள் பான் வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தான் ஆகுது. ஸோ குயின் டு D2 போகிறாரு. அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் F1. ரூக்கெலாம் ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணினதுக்கப்புறம் பிஷப்பால் வெட்டுறாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக புரியும். அந்த பான்ஸ் எல்லாமே டார்க் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே மேக்னஸ் கிட்ட வந்து டார்க் ஸ்கொயர் பிஷப் இருக்குது. ஸோ இதனால் இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் ஈவன் குயினு நைட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க போர்டில் அப்படின்னா, இந்த பிஷப் வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகும்போது ஏ பான் வெட்ட முடியும், சி பானையும் வெட்ட முடியும். அப்படி ஒரு ஏ பானை வெட்டினாலே போதும், ஏ பான் வந்து பாஸ் பண்ண ஆகிடும். ஈஸியாக வந்து கேமை கன்வெர்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 28 மூவ் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 30 மேலே, ஏன்னா இந்த கேம் வந்து 60 மூவுக்கு மேலே இருக்குது. இன்னும் ஒரு 30 மூவுக்கு மேலே வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பிஷப் E3, நைட் F7, குயின் டு F2 போகிறாரு. அடுத்து நைட் டு D8 வந்துட்டு அந்த நைட்டை ரொட்டேட் பண்ணி இ பானுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வராரு. ஸோ இங்கே என்ன மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த E5 பானுக்கு நமக்கு டார்கெட் ஈஸியாக பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த நைட் வந்து பார்த்திங்கனாக்கா D2 ஸ்கொயருக்கு வரப்போகுது. ஸோ D2 வந்துட்டு C4 போக முடியும். C4 போயிட்டு இங்கேயும் அட்டாக் பண்ணும், இங்கேயும் அட்டாக் பண்ணும். ப்ளஸ் பிஷப்பை வேணா C1க்கு போயிட்டு B2க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அடுத்து குயினை G3 ஸ்கொயரில் வச்சு அட்டாக் பண்ண முடியும். இப்படி பல வழிகள் இருக்குது இந்த பான்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே எங்கேயாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் அந்த பான் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ குயின் E7, அதுக்கப்புறம் நைட் டு D2, நைட் C6, நைட் C4, H5. ஸோ H5க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ஒரு H4 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங் G7 அண்ட் தென் பான் டு G3. ஆக்சுவலாக வந்து இங்கே மேக்னஸ் வந்து இந்த பிளான் படி விளையாடுவார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பேன். பட் கேமில் வந்து G3 விளையாடுறாரு. அதே போல் G3 விளையாடுறதுக்கப்புறம் கிங் G8 விளையாடுறாரு. என்னன்னா இங்கே டிங்லிரனுக்கு வந்து பெருசாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி மூவ் எதுவும் கிடையாது. ஸோ கிங் G2, அதுக்கப்புறம் கிங் G7, பான் டு G4. ஸோ கேப்சர் பண்ணினதுக்கப்புறம் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போகிறது கிடையாது. இட்ஸ் யூஸ்லெஸ் பான். ஸோ அதனால் குயின் G3 போட்டு த்ரெட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கு குயின் F6 மூலயமா ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி பிஷப்பை வந்து ஆக்டிவான ஸ்கொயரில் போட்டுட்டு இப்போ அந்த பானை வின் பண்ண போகிறாரு. ஸோ நைட் டேக்ஸ் E5. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து குயின் F3 செக் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ட்ரேட் தானே பண்ணுறோம் அப்படின்னா, கிங் டேக்ஸ் F3க்கு அப்புறம் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி வின்னிங் ஃபார் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிங்கை வந்து மூவ் பண்ணும்போது நம்மளும் வந்து கிங்கை வந்து பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கொயருக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அல்லது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பிஷப்பை வந்து ரீட்ரீட் பண்ணி இந்த பானை டார்கெட் பண்ணவும் முயற்சி பண்ணலாம். ஸோ நமக்கு தேவை ஏ பான் தான். ஏ பானை வந்து வெட்டிட்டாலே போதும், மோஸ்ட்லி வந்து குயின் ஆகிடும். ஸோ குயின் F7 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் E5, ஒரு பான் வந்து ட்ராப் ஆகிடுது. ஸோ ட்ராப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டேக்ஸ் E5 அண்ட் குயின் டேக்ஸ் E5 செக். இன்னும் வந்து டிங்லிரன் கொடுத்த பானை இன்னும் வெட்டலை. ஏன்னா அந்த பான் எங்கேயும் போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஸோ அந்த காரணத்தினால அதை டெம்பரரியாக வந்து வெட்டாமே வச்சிருக்காரு மேக்னஸ். கிங் H7க்கு அப்புறம் குயின் F4 போயிட்டு குயின் ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. தொடர்ச்சியாக வந்து குயின் ட்ரேட் நிறைய முறை கேட்பார். பிஷப் G7, அதுக்கப்புறம் குயின் E7, குயின் B8 செக். அதுக்கப்புறம் பிஷப்பால் பிளாக் பண்ணவும் திரும்பவும் ஒரு பானை டார்க் ஸ்கொயர்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது நல்லதும் கிடையாது. ஸோ பிஷப் G5, அதுக்கப்புறம் குயின் B6 வந்ததுக்கப்புறம் பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா திரும்ப E3 ஸ்கொயரில் வச்சு C5 பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் C6, அதுக்கப்புறம் அந்த பானை ட்ராப் ஆகிடுது. ஆப்வியஸ்லி G பானை ட்ராப் ஆக போகுது. பட் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டேக்ஸ் C5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் இங்கே ஆக்சுவலாக வந்து மேக்னஸ் வந்து மிஸ்பிளே பண்ணுறாரு. ஸோ குயின் டேக்ஸ் C5க்கு அப்புறம் குயின் F6 பர்ஃபெக்டான ஒரு பிளே. ஜஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட்டை வந்து பார்த்துட்ருக்காரு. த த்ரெட் இஸ் டு டேக் ஆன் ஆர் என்ன சொல்கிறது, F3 ஸ்கொயரில் வந்து செக் வைக்க பார்க்குறாரு. அதனால் ஃபைனலி கிங் டேக்ஸ் G4. கிங் டேக்ஸ் G4 விளையாடுறதுனால குயினை வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதை தடுக்க முடியல. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒயிட் கிங் வந்து பர்பச்சுவலில் மாட்டக்கூடிய ஒரு பிரச்சனையில் இருக்குது. குயின் F1 வந்ததுக்கப்புறம் கிங் G3 வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F6. ஸோ இந்த பொசிஷனில் குயின் E1 செக்கு, கிங் H3, பிஷப் F6 அண்ட் தென் கிங் டு G2. ஸோ கிங் டு G2க்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம பர்பச்சுவல் பண்ண முடியும் அல்லது இந்த பானை வெட்ட முடியும். ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்க்கல. அதுக்கு பதில் அவர் டைரெக்டாக பிஷப் F6 விளையாடுறாரு. அவரோட ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் செக்கு கொடுத்தாலோ இல்லை குயின் H1க்கு வந்தாலோ இந்த பானை ஃபர்தராக அட்டாக் பண்ண முடியும். பட் இந்த மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கேமில் கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. பட் பிஷப் F2 திரும்பவும் வந்து
மேக்னஸ் மிஸ் பண்ணுறாரு. குயின் A7 குயின் C7 செக் கொடுத்து கிங்கை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது. பட் இங்கே பிஷப் F2 விளையாடுறதுனால குயின் H1 வந்து அவர் விளையாடுறாரு. பட் அதே போல் இந்த இடத்துல குயின் C1. ஸோ எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து விளையாட முடியாது, அதுவும் ஒரு காரணம். பட் ஏன்னா அது வந்து டைம் ப்ரெஷரும் கூட 2 பேருக்கும் இப்போ 50 மூவை கிராஸ் பண்ணதுனால எல்லா டைமும் மோஸ்ட்லி எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட்டில் விளையாடுறாங்க. கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது இப்போதைக்கு. குயின் C7 செக்கு, கிங் G8 குயின் C8 செக், அதுக்கப்புறம் கிங் G7 குயின் D7 செக்கு, கிங் G8 அதுக்கப்புறம் குயின் H3 வந்துட்டு அந்த பானை வந்து பாதுகாப்பு கொடுத்துட்றாரு. ஸோ ஆக மொத்தத்தில் டிங்லனுக்கு கிடைச்ச வாய்ப்பு அவர் சரியாக பயன்படுத்தலை. ஸோ குயின் C1 வந்து திரும்ப வந்து பேக்வர்ட் பானை அட்டாக் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் இந்த பானை எல்லாம் வெட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் அட் ஃபர்ஸ்ட் சைட். பட் குயின் G4 போயிட்டு அவர் ஜி பானை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதுக்கு பதில் சி பானை வந்து வெட்டிடுறாரு. சரி, ஓகே, இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஒயிட் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மேபி இந்த பொசிஷனில் வந்து குயினை E2ல கொண்டு வந்து அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்க முயற்சி பண்ணலாம், அல்லது பொசிஷனையே வந்து பஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். பட் அவர் வந்து க்ரீடியாக வந்து C2வை வெட்டினதில்ல. இது க்ரீடின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லாஜிக்கலான கண்டிஷன் சொல்லலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப மோசமான மூவ். ஏன்னா நீங்கள் பிஷப்பால் தான் பிளாக் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பின்னாயிருக்க பீஸை திரும்ப அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ H5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. குயின் டெக்ஸ் D3 வந்து செக்கோட வருது. செக்கோட வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வின்னிங் பொசிஷன் தான். கிங் G2 வந்ததுக்கப்புறம் குயின் டு D2. ஐடியா என்ன அப்படின்னா H6 பண்ண ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, தேங்க்ஸ் டு அவர் இந்த பான் ஏ பான். ஸோ திரும்ப திரும்ப அதே பிரச்சனை தான் வருது. ஸோ அழகாக வந்து இந்த பிஷப்பை வச்சு இந்த பானை ரெண்டுத்தையும் வெட்டிட்டு குயின் பண்ணிடலாம். இந்த காரணத்தினால அவர் H6 விளையாடின உடனே டிங்லின் வந்து வெட்டினாலுமே வந்து ஹாப்பியாக வந்து ட்ரேட் பண்ணுறாரு மேக்னஸ் கால்சன். ஸோ பிஷப் டேக்ஸ் H6 அப்புறம் பிஷப் B6, அதுக்கப்புறம் கிங் F7 கிங் F3 கிங் E6 அண்ட் கிங் E6 அப்புறம் பிஷப் டேக்ஸ் A5. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு டிங்லின். பட் இந்த பொசிஷனில் ரிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு வந்து விஷுவலாக பார்க்கும்போது தோணும். ப்ளஸ் ஒரு மூவ் பார்த்தவொடனே தோணும் நமக்கு பிஷப் டு D2. ஸோ குயிக்காக ஒரே ஒரு லைன் மட்டும் பார்த்துடலாம். கிங் E2 விளையாடலாம், பிஷப் C3, அடுத்து கிங் D3. ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பானை வின் பண்ணுறதுக்கு நம்ம கிங்கோட ஹெல்ப்பை கூட்டிகிட்டு வரோம். இப்போ நீங்கள் வந்து கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா கிங் C4. இப்போது இந்த இடத்துல வந்து த்ரெட் என்ன அப்படின்னா பிஷப் டெக் B4 வந்து செக்கோட வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பிஷப்பை ட்ரேட் பண்ணிவிட்டு 2 பாஸ் பானை வச்சு வின் பண்ண போகிறோம். அல்லது நீங்கள் இதை ப்ரொஃப்ளாக்டிக்காக நம்ம வந்து வேணாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து கிங்கை மூவ் பண்ணாலும் ஸ்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to capture the pawn. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் திரும்பவும் பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிஷப் C3 போட்டு இந்த பானையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பிஷப்பை காப்பாற்றுறேன்னு நினச்சி நீங்கள் திரும்ப பிஷப்பை மூவ் பண்ணிங்க அப்படின்னா அகைன் நம்ம வந்து இந்த பானை வெட்டுறதுனா வெட்டலாம், அல்லது இந்த பான்ஸை புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். ஸோ இந்த மாதிரியான என் கேம் வந்து மோஸ்ட்லி வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் விளையாடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதுவும் இவங்க 2 பேரும் சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்ஸ், கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன் ப்ளஸ் எக்ஸ் வேர்ல்ட் சாம்பியனும் கூட. ஸோ அந்த காரணத்தினால டிங்லின் வந்து பார்த்திங்கனாக்கா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேர்ல்டு டீம் ரேபிட் சாம்பியன்ஷிப்போட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். அதே போல் பிளிட்ஸோட ஸ்டாண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். அதே போல் ஒரே ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம ஆகஸ்ட் 18 அன்றைக்கி ஆன்லைனில் ஜூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெபினார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் சரவணன் சார் வந்து பார்த்திங்கன்னா பாத் டு அடல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து பேச போகிறாரு. இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பதிவை நீங்கள் தொடங்கலாம். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ மறக்காமல் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிவிடுவோம். ஸோ ரிசல்ட்ஸில் வந்து நம்ம பார்க்கும்போது அல் ஐன்ஸ் ACMG UAE அப்படிங்கிற டீம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஜூபோ அந்த டீமில் இருக்கிறாரு. அடுத்த டிகேட் சைனா டீம், ஸோ டிங்லின் லீட் பண்ண டீம் வந்து பார்த்திங்கனாக்கா செகண்ட் பிளேஸ் சில்வர் மெடல். ஸோ UAE வந்து பார்த்திங்கனாக்கா கோல்டு மெடல், அதுக்கப்புறம் சில்வர் மெடல். அதுக்கப்புறம் WR செஸ் டீம் கால்சன் இருந்த டீம் வந்து பார்த்திங்கனாக்கா 9.5. அஃப்கோர்ஸ் பிரக் யான் நியாஷி எல்லோரும் இருந்த டீம் அதுதான். செஸ்ஸி அப்படிங்கிற டீமில் வந்து பார்த்திங்கனாக்கா ரிச்சர்ட் ராப்போர்ட் இருந்தார். ஸோ அவரோட டீம் வந்து பார்த்திங்கன்னா 9 புள்ளிகளுடன் 4வது இடத்துல இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பிளிட் செக்ஷனுமே வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பிளிட் செக்ஷனை பற்றின ஒரு ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மொத்தம் வந்து 39 டீமையும் மொத்தமாக வந்து விளையாட வைக்கிறாங்க. அப்படி விளையாட வச்சு 7 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 16 டீம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 16 டீம்ஸ்குள்ளே நாக் அவுட் வந்து வைக்கிறாங்க. இது வந்து பிளிட்ஸ் ஃபார்மேட். ஸோ எக்கச்சக்கமான பிளிட்ஸ் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் நாக் அவுட்க்கு அப்புறம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் அண்ட் தென் ஃபைனல்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே பண்ணுறாங்க. ஐ திங்க் இந்த பிளிட்ஸ் வந்து லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஃபார் சம் ரீசன். ஸோ ரிசல்ட்ஸ் பேஜ் நான் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம். அதர்வைஸ் சம்டைம்ஸ் வந்து செஸ்டாட் காம் வந்து மக்கர் பண்ணும் இந்த மாதிரி.
ஸோ இந்த மாதிரி அதுவும் நம்ம லைவ் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ எனிவே பிளிட்ஸோட ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு 16 டீம் வந்து நாக் அவுட்டில் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நாக் அவுட்டில் வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது ஃபர்தராக 8 டீம்ஸ் வில் பி பிளேயிங் த சொன்ன மாதிரி குவார்ட்டர் ஃபைனல்ஸ் அண்ட் தென் செமிஃபைனல்ஸ் அண்ட் தென் ஃபைனல். ஸோ யார் வந்து பிளிட்ஸை வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.